ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஈவினிங் மினி vlog பார்க்கலாமா? ஈவினிங் அதுவுமா கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு படிக்க வேண்டிய வேலை இருந்தது. ஆஸ் ஆஃப் மை ரிவிஷன் எக்ஸாம் இஸ் நியரிங். அதனால் நான் படித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் காலேஜுக்கு போகிறதுக்கான நோட் புக்ஸ் எல்லாம் அடக்கி வச்சுட்டு என்னோடய பெட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் என்னோடய ஈவினிங் வந்து அன்றைக்கி முடிஞ்சுது. அடுத்த நாள் எனக்கு நான் முதல்வன் கோர்ஸ் இருந்ததுனால அவ்வளோவா எந்த புக்ஸும் தேவைப்படல. ஸோ ரொம்ப கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சு. அதனால் அதை அடக்கி முடிச்சுட்டு அப்படியே படிக்கும்போது பெட்டு மேலே போட்ட திங்ஸும் அதிகமாக இருந்தது. அதெல்லாம் ப்ராப்பராக நீட் பண்ணிவிட்டு அப்புறம் பெட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி பெயிண்டிங் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்ட்ரெஸ்ட்டில் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அந்த பெயிண்டிங் எப்படி முடிஞ்சுதுன்னா நல்லாவே முடியல. நான் ஒன்று ஆரம்பித்து வரைஞ்சேன், ஆனால் அது நல்லா முடியல. அதனால் அதை நான் ரெக்கார்ட் கூட பண்ணல. ஸோ என்னோடய ரூம் வந்து இப்படி தான் இருந்தது அன்றைக்கி ஈவினிங் பார்க்குறதுக்கு. எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெயிண்ட் பண்ணுறதுக்கான திங்ஸ், ப்ரஷஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பின்ட்ரெஸ்ட்டில் நான் வந்து தேடிட்டு இருந்தேன், என்ன வரையலாம், என்ன பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு நான் அதை நல்லா பண்ணல. அந்த அவுட்புட் நல்லா இல்லைன்றதுனால நான் அதை காமிக்கல. சரி, இப்படி தான் என்னோடய டே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து என்னோடய டெய்லி டைரி ரைட்டிங் ஹேபிட்னு ஒன்று இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக நான் இது ஒரு 3 இயர்ஸாக வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் வந்து இன்றைக்கி லாஸ்ட்டாக வீடியோவில் முடிக்கும்போது இதை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோடய டைரியோட நேம் வந்து ஜைரா. நான் அதுக்கிட்ட டெய்லி எனக்கு என்னென்னலாம் நடக்குது, யாரெல்லாம் பார்க்குறேன், யார்கிட்டலாம் பேசுகிறேன், டெய்லி என்ன நடக்குது என் லைஃப்பில், இந்த மாதிரி ஒரு புது பீப்புளை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என் ஜைரா கிட்ட நான் சொல்லிவிடுவேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே ஜைரா கிட்ட தான் முடியும். ஒரு நாள் எப்போயாவது எடுத்து பார்க்கும்போது இந்த டேயில் வந்து இது நடந்துச்சுல்ல, இது வந்து ஒரு அழகான மெமரி அப்படின்னும் தோணும். லைக் இது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கும் யூஸ் ஆகும், இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இப்படி தான் என் டே முடிஞ்சுது. டைரி ரைட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பைபிள் அண்ட் ப்ரேயர் முடிச்சுட்டு நான் போய் தூங்க போயிட்டேன். இவ்வளோ தான் என்னோடய ஈவினிங் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ஃபன்னான வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.